படுவோம். ஒட்டுமொத்த பிரச்சனை எங்கே கொட்டும்னு சொன்னால் குடும்பத்தில் கொட்டிடுவோம், மனைவி மேலே கொட்டிடுவோம். சோதனம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏங்க என்னைய வந்து ஊழியத்துக்காக என்னை கட்டிட்டு வந்தீங்க, நல்லா இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், கொஞ்சம் பணம் காசு கொடுப்பான்னு கட்டி வந்தேன், இப்போ வந்து நீ சேவம் பண்ண மாட்டேங்கிற, சேவம் பண்ணு சொல்லி நோய் நீ அடிக்க மிதிக்கிற, உங்கள்கிட்ட வாழ்கிற காட்டிலும் அப்படிங்கிற போராட்டம் வருகிறது. அதனால் நம்முடைய பிரச்சனை போராட்டத்தை குடும்பத்தில் இல்லை, விசுவாசிட்டி அல்ல. சோத்திரம் கர்த்தர் அழைத்திருக்கிறாருங்கிற அந்த உறுதிப்பாடிலே தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஊழியத்திலே அந்த 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 ஸ்டெடி மைண்டு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணு வரைக்கும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதுங்கிற வார்த்தை வரைக்கும் அநேக காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போராடணும் ஒழிய ஊழியத்தை குறை சொல்லவோ அழைப்பை குறை சொல்லவோ தடுமாறாதபடி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ரெண்டாவது காரியம், முதலாவது தேவன் குறித்திருக்கிற இடம், ரெண்டாவது தேவன் குறித்திருக்கிற அழைப்பு. சோதனம் அழைப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் பிரச்சனை தான் வரும். அழைப்பு அவசியமாக இருக்கிறது. அழைப்புக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப பேர் சொல்கிறோம், ஆரோனி போல அழைக்கப்பட்டால் ஒழிய சோது. இப்போ நம்ம தனித்தனியாக கூப்பிட்டு ஆரோனி போல் அழைக்கப்பட்டு கேட்டு பாருங்க. சோதரம் அலோன்னு போன எடுத்துட்டு போராளுக்கு வரவே வராது. பைபிள் வேண்டாம், ஒன்று வேண்டாம், அப்படியே போயிடுவாங்க. ஆரோனி போல் அழைக்கப்பட்டவங்க இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் மிக மிக குறைவு. ஆக வேண்டாம், நம்ம அன்பின் நிமித்தமாக ஊழி செஞ்சுட்ருக்குறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் ஏசுனார் நல்லவர் சொன்னால் சோறு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்திருக்கோம் ஒழிய அந்த அழைப்பு வரல. ஆரோனி போல் அழைக்கப்பட்டிருந்தா ஒரு ஊழிக்காரன் 7 6 4 வஸ்திரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. சோதனம் அவனுடைய வஸ்திரம், அவனுடைய உடை, பேச்சு, வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது அப்படி நம்ம இல்லை. அதனால் அன்பின் நிமித்தமாக ஊழி செய்ய வந்திருக்கிறோம். அது போகட்டும். அது ரெண்டாவது காரியம். மூணாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருக்கிற காலத்தில். சோத்திரம். அப்படியானால் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே 17 21. பார்த்தீங்களா? அப்ப என்ன சொல்ல வராரு? 17 என்ன சொல்ல வராரு பாருங்க, மிக அருமையாக சொல்ல வர்றாரு. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற காலம் வரை உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனை பெறும் வரை நீ என்ன பண்ணாத, அவசரப்படாத. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்துட்டாரு? தேவன் குறித்திருக்கிற காலத்தில் நிச்சயமாக அவனுக்கு ஒரு குமாரனை தருவார். அது வரைக்கும் நீ என்ன பண்ணிடாத, அவசரப்படாத. நீ அவசரப்பட்டீன்னா சிக்கல்ல மாட்டிக்குவ. மாட்டினாரு. வேற யாரும் ஆளுன்னு சொல்லலை, அவருடைய மனைவியே சொன்னாங்க, எனக்கு வயசாகி போச்சு, நான் கிளவியாக போனேன், நீயும் வந்து தட்டு மாறிட்டு இருக்கிற, அதனால் அந்த கூட்டிகிட்டு வந்த வேலைக்காரி அவளோடு நீ சேர்ந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதனால் நம்முடைய எப்படியா நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படி சொல்லி ஐடியா கொடுக்கும்போது இவன் மறுத்தானா? கிழவனாந்து கூட மறுக்கலிங்க. கிழவன் அப்போ கூட மறுக்கலை. எல்லாவற்றையும் ஆண்டோட கேட்டுக்கிட்டு செஞ்சவன் இந்த விஷயத்தை என்ன செய்யலை, கேட்கல. சோதரம் பாருங்க, அவன் தான் அவன் ரெடியாக இருக்கிறான். அவன் மனைவியே சொல்லட்டும், மனைவி வாயில் வந்துட்டா நாம் குற்றமற்றலாம் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, சரிம்மா நீ சொல்கிற, நான் என்னைக்காவது உன்னுடைய பேச்ச தட்டி இருக்கிறேன்னா நீ சொல்றபடி செய்வேன்னு சொல்லி செஞ்சான். நிலைமை என்ன? இந்நாள் வரைக்கும் பிரச்சனை. இந்நாள் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கேயும் அங்கேயும் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறான். சோத்திரம். அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா தருவாரு. நீ கிழவனாகலாம், உன்னை அழைத்தவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். சூரிய சந்திரன் மாறி போகலாம், வானம் பூமி மாறி போகலாம், ஆனால் அவரோ என்றைக்கும் மாறாதவர். அவர் சொன்னதெல்லாம் நம்முடைய கடற்கல்ல வச்சுட்டே இருக்கிறாரு. அவன் சொல்லிட்டேன் அல்லவா, நிச்சயமாக செய்யணும். சரி, கொஞ்சம் லேட் ஆகட்டும், அவன் கொஞ்சம் பக்குவப்படட்டும், கொஞ்சம் நிதானத்துக்குள்ளே வரட்டும்.
தேவன் இந்த உலக ஜனங்கள்லாம் அந்த என் மேல் இன்னும் நம்பிக்கை வைக்கிட்டு சொல்லி அவர் கொஞ்சம் காலத்தை தாமதம் பண்ணிட்டு போகும்போது தான் இந்த அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை ஆண்டவர் வந்து அவர் பெங்களூர் போயிட்டார், கொடைக்கானல் போயிட்டாரு, அதனால நீ இந்த அம்மா கூட சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடு அப்படின்னு கேட்ட உடனே சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன சொல்கிற கேட்போம். அப்படி கேட்கல, சரி ஒத்துக்கிட்டேன். அதனால் இந்நாள் வரைக்கும் போராட்டமும் அடியும் மிதியும் சஞ்சலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தேவன் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நீ என்ன பண்ண வேண்டாமானால் அவசரப்படாது சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, பிள்ளை இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க எடுத்து வளர்க்குறாங்க. பிள்ளை பெற முடியல, பிள்ளை எடுத்து என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. பிள்ளை தான் பெற முடியல, கர்த்தர் சோதனை பொறுமையாக இருங்கள, வளர்க்காத பிள்ளை எடுத்து வளர்க்காத, புள்ள பிடிக்காத, பிள்ளைய பிடிக்காத, பிள்ளை பிடிக்கிறப்ப பாருங்க ஒரு காலத்தில் சோதனை புள்ள பிடிச்சிட்டு பாருங்க, பிள்ளை காண சொல்லுவான் பாருங்க, புள்ள பிடிக்காத, மொத்தத்தில் பிள்ளைகளை திருடனாகாத, நீ திருடனாகவும் மாறாத, நீ திருடனாக வேண்டாம், புள்ள பிடிக்க வேண்டாம், சோத்திரம் பிள்ளை எடுத்து வளர்க்க வேண்டாம். சோதர குறித்திருக்கிற கால வரைக்கும் நீ பொறுமையாக இருப்பானால் கர்த்தரே உனக்கு பிள்ளைகளை தருவா. ஆத்துமாக்கள் வரலையே சொல்லி நீ திருடாத. பக்கத்தில் பாஸ்கிட்ட பாசம் சொல்லிட்டு அங்கே போய் 2 நாளைக்கு போன பிறகு உன்னை நம்பி விட்டுட்டு போனார் பாருங்க, அதான் அந்த விசுவாசி அங்கே போயிட்டாங்க. எப்படா இப்படி போனாங்க, போயிட்டேன் அவ்வளவுதான். அவர் அழுகிறாரு, பாஸ்டர் நல்லா பேசினாருன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாஸ்டர். சோதரன் மனைவியே கூட்டிகிட்டு போயிட்டான் பாஸ்டர், மனைவி காணா. சோதரம் இதெல்லாம் உங்களுக்கு சரித்திரத்தில் வர்ற காரியம் தான், இதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்ல வரல. என்னோட படித்தான் ஒருத்தன் பிரகாசன் சொல்லி, அவன் தான் எந்த பாஸ் வந்தாலும் பை தூக்குவான். பைபிள் காலேஜில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான். எங்கே இப்போ பார்த்தாலும் அவனை தான் கூப்பிடுவாங்க. அவனை கொண்டு சேலத்தில் பாஸ்டர் வர்க்கீசன் விட்டுட்டாங்க, அங்கே தான் உடனடிக்காராக இருந்தான். இருக்கும்போதே அவங்க ஒரு பேங்க்குடைய மனைவி அடிக்கடி போவேன், சிஸ்டர் பிரதர்னு சொல்லி கதை, சிஸ்டரிங்கானா பிரதரிங்கானா. ஊழியம் போச்சு. எத்தனை சம்பவங்களை சொல்ல முடியும், எத்தனை ஆகினாலே நீ பிள்ளை பெற முடியாட்டி மறவால, கர்த்தருடைய சமம் கர்த்தரே காடைகளை அனுப்புவா. அதுக்காக பிள்ளையை திருடாத சோதரம், பிள்ளை பிடிக்காத. எங்கள் சபைக்கு வந்து பாருங்க சிஸ்டர், இந்த பாசத்துக்கெல்லாம் பிரதரே தெரியாது, சிஸ்டர் தான் தெரியும். அதனால அநேக வீடுகளுக்கு போனால் அடிக்கிறான், மனைவி அடிக்கிறான். அவன் வந்தானே அவன் ஒருத்தன், சோதரம் உன்னை மாத்திரம் சிஸ்டர்னு சொல்கிறானே, நான் குத்துக்கிழமா நீங்கள் உட்காந்துக்கிறான், என்னை பார்த்து பேசினானா, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். உன்னை மாத்திரம் வாய் நிறைய சிஸ்டர்ஸ்ன்னு கூப்பிட்றான்னு சொல்லி வாயிலேயே குத்துறான். காரணம் என்ன, நம்ம ஆட்கள் செய்கிற காரியங்களை பார்க்கணும். எத்தனை காரியங்கள் அவன் சொல்ல நியாயம் தானே. அவன் சொல்கிறான், என்ன பாஸ்டர் வரான், வீட்டுக்கு வரான், நான் உட்காந்துக்கிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நேராக கிச்சன் வரைக்கும் போகிறான், அந்த சிஸ்டர்கிட்ட பேசுகிறான், சிரிக்கிறான், விளையாடுறான். அவளுக்கு என்னமோ கொடுக்குறான், வாங்கிட்டு போட்டுருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாருங்க அவன் ஒத்த காலை வாங்க மாட்டாங்கிறான். அப்போ காரணம் கேட்டா, நீ பிள்ளை பெறாட்டியும் பரவாயில்ல, பிள்ளைய திருடாதே. நீ திருட்டு ஊழிக்காரனா இருக்காதே, பிள்ளை எடுத்து வளர்க்காத. கர்த்தர் சொல்ல வரைக்கும் நீ அவசரப்படாதபடி தேவ சமல காத்திருப்பாயானால் கர்த்தர் உனக்கு 4 பக்கத்தில் இருந்து ஆத்துமாக்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 4 பக்கத்தை கொடுப்பார். அது சொப்பன மூலியமா தரிசன மூலியமா கர்த்தர் அனுப்புவார். தேவ தூதனையே அனுப்பி சட்டை பிடிச்சு எடுத்துட்டு வர தேவனை கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நல்ல அழைக்கப்பட்ட ஊழிகாரனுக்கு அது தெரியும், கர்த்தர் கொண்டு வருவான்னு சொல்லி. சும்மா புறம்போக்க வந்த ஊழிகாரனுக்கு ஒன்றும் தெரியாமல் இப்படியெல்லாம் பிரச்சனை இழுத்து கொண்டுகிற காரியமாக இருக்கிறது. ஸோ அதனுடைய சாட்சிகள் சொல்ல போனால் அதுக்கு நேரம் பத்தாது. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக தேவன் குறித்திருக்கிற காலத்தில் உனக்கு ஆத்துமாக்களை பிள்ளையை கொடுக்க வரைக்கும் நீ அவசரப்படாமல் இருக்க வேண்டியது நல்லது. தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஸோ பகை வேண்டாம். ஒரு விசுவாசிக்கு எதுக்கு நம்ம 2 ஊழியக்கார சண்டை போடணும்? 2 பேரும் அண்ணதமே பழகிருக்கிறோம், ஒரே இடத்துல கூடி ஜெபம் பண்ணுறோம், அடிக்கடி ஒருவர் முகத்தை பார்த்துக்கிறோம். ஒரு விசுவாசி நிமித்தமாக ஏன் நமக்குள்ளே வருத்தம், ஏன் நமக்குள்ளே பிரச்சனை? ஆத்மா தரமாட்டார், தேவன் தரமாட்டாரா? நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோமா? எல்லா சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே, எல்லா ஜாதி ஜனமும் இருக்கிறாங்களே, படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரி எல்லாம் இருக்கிறார்களே. அவரை கர்த்தரெல்லாம் கொண்டு வருவார். அதுக்கு நீ செய்ய வேண்டியது முழங்காலை முடக்க வேண்டும். முழங்காலம் முடக்கினா தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஒரு முறை இந்த சிலோன் அழி இருக்க முன்னால், விடுதலை பிள்ளைகளுடைய பிரச்சனை வரக்கு முன்னால் நான் அங்கே போயிருந்தேன். ஒரு 8 பேர் ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போட்டிருக்கிறோம். போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல அந்த இராணுவம் எங்களை தடுத்து நிறுத்தினது, ஸ்ரீலங்கா அந்த இராணுவம். அப்போ எல்லோரும் அவங்க அங்கி போட்டுக்கிறாங்க, எனக்கு அங்கி இல்லை.
எல்லாருமே அந்த ஐடென்டி கார்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவன் ஒரு போலீஸ்காரன் வந்து எல்லாம் இறங்க சொன்னான். எல்லாம் இறங்கி போய் எல்லாம் அங்கே வரிசையாக நின்னோம். அப்போ அந்த சிங்கள அந்த கேப்டன் தமிழில் நல்ல தமிழ்லே பேசினான். நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டான். நாங்கள்லாம் ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உங்களை பார்த்தா ஃபாதர் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். அவன் சொன்னோன்னே எல்லாருக்கும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பேசியிருக்க நேரம் இல்லை, எல்லாம் ஷூட்டிங்கு தான், கேள்வியும் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு டைம் கொடுக்குறான். நீங்கள் உண்மை சொல்லுங்க. இல்லை நாங்கள் ஃபாதர்ஸ் தான், எங்கள் ஐடியெல்லாம் பாருங்கள். ஐடியெல்லாம் சரி தான், உங்களுடைய வஸ்திரமெல்லாம் சரி தான், ஆனால் உங்களை வந்து ஃபாதர்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறான். சரி ஒன்றும் வேண்டாம், நீங்களாம் ஃபாதர் தானே? ஆமாம் ஃபாதர் தான். 10 கட்டளை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். 10 கட்டளை யாருக்கு தெரியும்? விசுவாசிக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறான். சோத்திரம். அப்போ தான் எனக்கே பயம் உண்டாகுது. 10 கட்டளை ஒரு கட்டளை கூட தெரியலையே அப்படி சொல்லி நான் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். அங்கே யார் காரில் அப்படி இந்தியாவில் வந்திருக்கிறார், கெஸ்ட்டு வந்திருக்கிறாருன்னு, அவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு. நானும் இறங்கி வந்து வருஷம் நிற்கிறேன். என்னுடைய பாஸ்போர்ட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு ரைட்டு சரி 10 கட்டளை சொல்லுவேன். எல்லோரும் கூட முழங்கால் காட்டுன்னு சொல்லி பேண்ட்டை தூக்கி முழங்கால் காட்ட சொன்னால் முழங்காலில் எந்த விதமான அறிகுறியே இல்லை. அவன் கேட்குறான், நீ ஃபாதர்னு சொன்னால் முழங்கால் அல்லவா நின்றுருக்கணும், உன்னை முழங்கால் தேஞ்சிருக்கணும் அல்லவா, தேய்மானம் இல்லையே, நீ போலியான ஃபாதர் சுடுறா அப்படின்ட்டான். எல்லாருக்கு கையால் ஆடி போய் வேர்த்து சோதனை என்ன நடக்குன்னே தெரியல. அப்போ தான் உண்மையாக ஜெபம் வந்தது, ஆண்டவரே என் ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன். இது வரைக்கும் வேண்டாம். அப்போ தான் ஆண்டவரே என் ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன். மனைவிக்கு செஞ்ச துரோகம், பிள்ளைக்கு செஞ்ச துரோகம், மனைவி விரட்டி வெட்டி அடிச்சுமே பிடிச்சுமே, அப்போ தான் அறிக்கையெல்லாம் வருது. சோதனம். அதுக்கு பிறகு அவன் கேட்டான். சோதனை அவன் என்ன நினச்சான்னு தெரியல. தேவன் அது காரியம் செஞ்சார். என்ன பார்த்தா ஒரு கேள்வி கேட்டான். நீ இந்தியாவில் வந்திருக்கிற, இந்த ஸ்ரீலங்காவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், சிங்களர்களும் இங்கே இருக்க தமிழர்களும் சகோதரமார்கள், அண்ணன் தம்பியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு கூடிக்குவீங்க. இந்திய இதில் தலையிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், நாளைக்கு அந்த பிரச்சனையை மாற்றிக்கொண்டீங்களா ஒன்றா போயிடுவீங்க. இந்தியா என்ன செய்ய முடியும் அப்படி சொன்னேன். அவன் என்ன நினச்சானே தெரியலைங்க. அந்த வார்த்தை கேட்டு அவன் சந்தோஷப்பட்டு உடனே வெறி கூட்டி சொல்லி எங்களுக்கு முன்பாக இராணுவ அந்த லாரி அனுப்பி எங்களுக்கு முன்னாடி பின்னாடிக்கும் பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்த்தான். அன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுங்களா? போதகனுடைய வாயிலே வேதம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். ஒரு போதகன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி போதகர்கள்லாம் முழங்கால் போடுறதே கிடையாது. முழங்கால் படியிட்டு முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். நல்ல ஊழிக்காரர்கள் காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து பழக வேண்டும். டயர்டு என்றைக்கா ஒரு நாளைக்கு பிரயாணம் பண்ணிட்டு வர, அது ஒரு விஷயம். ஆனால் அன்னுதினமும் அவர் 3 மணிக்கோ 4 மணிக்கு எழுந்து முழங்கால் நின்று தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஊழியத்துக்காக ஜபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜபிக்க முடியாத போது தான் பிரச்சனை நம்ம எதிர்கொண்டு சந்திக்க முடியாதபடி கோழையாக மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக 3வது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்திருக்கிற காலம் வர வரைக்கும் காத்திரு. அது வரைக்கும் நீ என்ன செஞ்சிட வேண்டாம், அவசரப்பட்டு பிள்ளை எடுத்து வளர்க்காத, புள்ள பிடிக்காத, பிள்ளை என்ன செய்யாத, திருடாத, நீ திருடனாக மாறாத. அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்தமான. அதனால வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தேவன் குறித்த காலம் வரைக்கும் காத்திருப்பாயானால் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் நான் என்னுடைய ஊழியத்தை 25 வயதிலே நான் என்னுடைய மனைவி அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். 2 பேரும் நம்ம அரசாங்கத்தை வேலை பார்த்தார்கள், தனியாரில் வேலை பார்த்தேன். 2 விட்டு முழு நேர ஊழியக்காரராக போயிருக்கும்போது நகை நட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, தாலிகளே எதுவும் இல்லை, திருமணம் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. அந்த கால ஊழியக்காரர்கள் கை பிடிச்சி கொடுக்கறது தான், அவ்வளோதான். தலையில் கை வைப்பாங்க, இதோ நீ போய் தொலைடான்னு சொல்லி அனுப்புறது தான் அந்த கால திருமணம். எந்த இதுவும் இல்லை. அதுபோல் ஒரு ஊழியக்காரர் கொண்டு போய் அந்த ஊழியமே இல்லாத எங்களுடைய ஏரியாவை கொண்டு விட்டுட்டு போயிட்டார். எங்களுக்கு ஒரு தலையான ஒரு பாய், ஒரு பித்தாளை குடம், ஒரு சில்வர் ஒரு குடம் இதுதான் கொடுத்தாங்க. கொடுத்து நீ உண்டு ஏசுனார் உண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வேலை பார்த்தவங்க சம்பாரித்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம். வந்த பிறகு எங்களுக்கு ஒன்றும் ஓடலை, ஒன்றும் தெரியல. சோத்துறோம். அங்கே மண்டக்கரையான இருக்குது, பெரிய பெரிய கரையான் இருக்கும். அந்த ராத்திரியே தலைகாணியும் பாயும் அது பசிக்கு சாப்பிட்ருச்சு. முதுகு சாப்பிடும் போதே எங்களுக்கு தெரியுது கறக்குன்னு சொல்லி அதோட ரோட்டில் தான் படுத்தோம். ரோட்டில் தான் படுத்துட்டு இருப்போம். அது காலங்கள் போச்சு. அப்போது அந்த தெருவுக்கெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயம் வச்சாங்க. நாங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த மரபு சமுதாயம். அதனால் கூப்பிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைங்க நீங்கள் எங்கேருந்து கடத்திட்டு வந்த, நகையும் இல்லை நட்டும் இல்லையே அப்படி சொல்லி அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு தெரியல.
அப்படி சொன்னேன், எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, எல்லாம் ஹெட் குவார்ட்டர்லேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த நேரத்தை அதை சொன்னேன். விட்டுட்டான். 1 மாதம் நாங்கள் உட்காந்து நல்லா ஜபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜபிக்கும்போது சோத்திரம், ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 7 அடி உயரமுள்ள ஒரு சாம கொடாங்கி அவன் ராத்திரி முழு அடிச்சுட்டு காலையில் வந்தான். எல்லாரும் வீட்லேயும் போனாங்க. அவன் காலையில் தண்ணி ஊற்றுனாங்க. அப்புறம் அவனுக்கு 1 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. அப்போ அவன் சொல்லிட்டு எங்கே விட்டுட்டு வரும்போது அவன் அப்படி நின்றுக்கிட்டான். நான் அவனை கண்டுக்கவே இல்லை. எல்லா ஜனமும் கூட்டிட்டாங்க. இந்த சாமியார் இவங்களை பற்றி என்ன சொல்ல போகிறாரோ, இவங்க இதோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னான், இவர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க வேண்டும். அவங்க இருந்தாங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லது, இல்லாவிட்ட உங்கள் குடும்பத்தில் சாவு வரும்னு சொல்லி அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த 1 ரூபாயும் ஒருபடி அரிசியும் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. பஞ்சாயம் அதோட முடிஞ்சும் போச்சு. ஸோ இப்படி தாங்க எங்களுடைய ஊழி ஆரம்பித்தது. இப்படி தான் ஊழி ஸ்டார்ட் ஆரம்பித்தது. அப்புறம் போகிற இடத்துலலாம் போய் பிசாசு போடிச்சு. அங்கே காரியம் நடந்தது. அந்த பித்தாளை பானையை கடையில் கொடுத்து அந்த டேமரின் ஒன்று செஞ்சேன். என் மனைவி நல்லா பாடக்கூடியவர்கள். அந்த நாட்களில் நடராஜ முதலியார் இருக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு பாடகர். அதில் நானும் 2 பேர் சேர்ந்து அந்த டேம் நடித்து தெருவுன்னு பாடணும். கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்படி பாடும்போது எங்கிருந்தோ பேய் பிசாசை ஆடி ஓடி வரும். அது எங்களுக்கு அந்த காலத்தில் சாத்தான் பிசாசா எங்களுக்கு பாதுகாவலர். அவதான் வாட்ச்மேனை வந்து எங்களுக்கு தொடாதபடி பார்த்து கொண்டு கிரியில் நடக்க செய்தார். அது ஒரு ஆரம்ப ஊழியமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் போராட்டமான வறுமை, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், அதுக்கடையில் பிள்ளைகள், இப்படி 10 வருஷத்துல மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தோம். ஆனால் ஒன்று மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் சோதனை மிக தெளிவாய் காணப்பட்டது. கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த காலம். அது காலம் வரைக்கும் பொறுப்பு இருந்து இருந்தோம். கடைசியில் ரொம்ப சோர்வாகி போச்சு. இந்த இடத்துல இருந்தால் லாய்க்கப்படாது போல் நம்ம ஒரு சிட்டியில் வாழ்ந்தவங்க, வசதியாக இருந்தவங்க, இப்போ வறுமை தாண்டமானது, என்ன பண்ண தெரியலையே, போயிடலாமா அப்படி இருக்கும்போது இந்த இந்தியாவிலே நாங்கள் இருக்கிற இடம் தான் 8வது ஸ்தலம். அந்த புண்ணிய ஸ்தலம் சொல்கிற இடம் 8வது ஸ்தலத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். அந்த பெரிய கோயிலுக்கு மத்தியில் ஒரு பெரிய முன்னால் ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று போட்டாங்க. அப்போ நாங்கள் ஜாமன் ஆண்டவர், இந்த இடத்துல நாங்கள் ஊழி செய்யணும்னு சொன்னால் இந்த ஹால் போடுறது அப்படியே நிற்கணும், அது கட்டவே கூடாது. அப்படி கட்டிட்டா நாங்கள் போயிடுவோம். இல்லாவிட்டால் அதை தடுத்து நிறுத்துவீங்களானால் என்னுடைய அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோன்னு சொல்லி ஜாமன் ஒரு 3 நாள் பாசிங் போட்டு ஜாம் பண்ணோம். அப்படி ஜாம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஒரு 6-7 விசுவாசிகளோடு சேர்ந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 12-1 மணி இருக்கும். டமானும் மிகப்பெரிய ஒரு சத்தம். அதை கட்டப்பட்ட அந்த கட்டடம் அப்படியே இடிந்து தரைமட்டமாய் விழுந்து விட்டது. அப்படி கர்த்தர் எங்களோடு பேசினார். என்னுடைய அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டோம். கர்த்தர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் ஆத்துமகளை தருவார் என்று எங்களுக்கு தெளிவுபடினோம். இந்நாள் வரைக்கும் அதை கட்டவே இல்லைங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, அந்த 4 பில்லர் மாத்திரம் நிற்கும், அதை கட்டவே இல்லை. அவனுக்கு தெரியாத அந்த ரகசியம், அது எங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். ஆனால் அதனால் கர்த்தர் ஆத்துமாக்களை தரு வரைக்கும் முழங்கால்களை முடக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்ல வரைக்கும் குறித்த காலத்தில் அந்த இயேசு கிறிஸ்து உடனவர் பறக்கலை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்க சொன்னார். எத்தனை வருஷம் வெயிட் பண்ண இருந்தது? 4000 வருஷம் வெயிட் பண்ணார். ஸோ அந்த ஸ்திரியை கண்டுபிடிச்சாரு. அது வரைக்கும் அவரே என்ன பண்ணாராம்? காத்திருந்த தேவனாய் காணப்பட்டார். சொல்லுகிறார், என் வேலை வரவில்லை என்று சொன்னார். அடுத்தது, என் வேலை சமீபம் என்று சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? என் வேலை வந்தது என்று சொன்னார். ஸோ அது வரவில்லைன்னு சொன்ன அவர் தான், சமீபமாக இருக்குன்னு சொன்னது அவர் தான், வேலை வந்தது என்று சொன்னார். அப்படியானால் 1 பேதுரு 5:6 சொல்லுகிறபடி ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிரு. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன்னை கர்த்தர் உயர்த்துவார், சந்தேகமே இல்லை. ஆனால் அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிரு. அவ்வளோதான். அடக்கிட்டு இருக்க முடியலன்னா வாட்ச்மேன் வேலை இருக்குதுவா, நானே வேலை வாங்கி தரேன். அப்படி உனக்கு அடக்கிட்டு இருக்க முடியல, அவசரப்படுறியா? சோத்து இல்லை முடியாது, உடனே நான் பெரிய கோபுரத்தை கட்டணும், நான் பெரிய ஊழியம் செய்யணும், நான் பறக்கணும் அப்படின்னு சொன்னால் இனி நீ பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்கிட்ட வா, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரியும், அரசியல்வாதியும் தெரியும், ஸோ அது எல்லா அதிகாரியும் தெரியும். லஞ்சம் கொடுத்தாலும் உனக்கு வேலை வாங்கி தரேன், வெளியே வா. அதனால் அவருடைய பலத்த காலத்தில் அடங்கிரு. அவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படி வாய்க்க பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிரசங்கியார் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே கிருபை பொருந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்.
அடுத்தது சோத்திரமும் சோத்திரம் கிருபை பெருக்கும் போது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். எங்கே சோத்திரம் இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும், எங்கே கிருபை இருக்கிறதோ அங்கே சத்தியம் இருக்கும். சத்தியம் உன்னை ஒரு நாளிலே உயர்த்தி நிற்க வல்லதாய் காணப்படுகிறது. நீ சத்தியம் பேச வேண்டும். நீ தேவனுடைய ஊழிக்காரராக இருந்தால், தேவ மனுஷனாக இருந்தால், தேவனுடைய தாசனாக இருப்பாயானால், சோத்திரனுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் என்ன வந்து கொண்டிருக்க வேண்டுமானால் சத்தியம் வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் என்று கர்த்தர் சொன்னாரு. அவனுடைய இதயத்திலிருந்து சத்தியம் வந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இனி 4வது காரியம் பாருங்க. 4வது காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1, 2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மகாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்படியானால் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். போதுங்க. இங்க யாரெல்லாம் கூடியிருக்கிறார்களா? யார் கூடினார்களா? பர்னபாவும் சவுலும். தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கூடியிருக்கிறார்கள். தீர்க்கதரிசியும் போதகரும் கூடியிருக்கிறாங்க. எதுக்காக? இன்னொரு மனுஷனை ஊழியத்துக்கு எடுக்க முடியாக. அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம் தேவையா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரை எடுக்கிறதுக்காக யார் கூடியிருக்கிறார்களா? தீர்க்கதரிசிகளும் போதகர் கூடியிருக்கிறார்கள். யாருக்கு பதிலாக? எல்லாம் பாகிஸ்தான் நமக்கு தெரியுமல்லவா? சோதரம். ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூடி வந்திருக்கிறாங்க. அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற ஒரு ஐக்கியம், ஐக்கியம் தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம். ஸோ அதுக்கு நிறைய வசனமாக இருக்குது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபேசியர் 3 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், இதெல்லாம் இருக்குது. நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். அதான் மொத்தத்தில் என்னென்னா தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம் தேவை. தேவன் தான் இந்த ஐக்கியத்தில் இருக்க சொன்னார்னா இரு, அவ்வளோதான். தேவன் சொல்லாத ஐக்கியம் என்னைக்கு பிரச்சனை கொண்டு வரும். பிரச்சனை பண்ணுறதுக்காகவே 4 பேரை தேவனை வச்சிருப்பார். சோதரன் சாத்தான் வச்சிருக்க அது வேற விஷயம், அவன் எப்பவுமே இருப்பான். ஆனால் தேவனே வச்சிருப்பார், அது வேற விஷயம். அதனால தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம் சோதரம். அப்போ அந்த போதகர்களும் தீர்க்கதரிசியுமாக சேர்ந்து, அதாவது தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில், எந்த ஸ்தாபனத்தில், எந்த சபையில் சோத்திரம், எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஐக்கியமாக வைத்திருக்கிறாரோ அதில் நினைச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு சாபனம் தந்துக்கிறாரா? கடைசி வரைக்கும் நில்லுங்க. சாபனைக்கு என்ன செஞ்சது? சாபனை என்ன செஞ்சதுன்னா, சாபனை செய்யறதுக்கு உங்களை கூப்பிடல, உங்களை வச்சு சாபனை வளர்க்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் போனால தாங்க அது சாபனம், 10 பேர் சேர்ந்து தாங்க அது சாபனம். அப்போ சாபனை என்ன செஞ்ச? சாபனம் ஒன்றுமே செய்யாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வச்சு தான் சாபனை வளர்றது ஒழிய சாபனத்தினால நான் வளரணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்ன தேவையாக இருக்கிறது? ஐக்கியம் தேவையாக இருக்கிறது. ஐக்கியம் தேவை சோதரம். ஆகினாலே ஒரு சாபனத்தில் இருக்கிறேன்னா அந்த சாபனத்தில் நான் உண்மையும் மொத்தமாக ஐக்கியமாக இருக்கணும். என்ன செய்தோ செய்யலையோ, செஞ்சால் செய்யட்டும், செய்யலான்னு பிரச்சனை இல்லை. அழைத்தவர் உண்மையில்லவர். இடத்தை கத்த தந்திருக்கிறாரு, அழைப்பு தந்திருக்கிறாரு, அப்புறம் வாக்கு தந்திருக்கிறாரு. சாபனத்தில் எதுக்கு இருக்கணும்? நான் தனியாக இருக்கக்கூடாங்கிறதுக்காக தேவனை தந்திருக்கிறாரு. ஆகினால எனக்கு சாபனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியதே அவசியமாய் காணப்படுகிறது. சோத்திரம். ஒரு 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 போதகர் சபையோடு ஐக்கியமாக இருக்கணும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட ஐக்கியமாக இருக்கணும். ஒரு ஊழியன் ஒரு உடன்மொழிக்கான ஐக்கியமாக இருக்கணும். அது அந்த ஐக்கியத்தை தேவனே நமக்கு தருகிறார். அப்போ போதகரும் அங்கே தீர்க்கதரிசி எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஒருவனை டெடிகேட் பண்ணுகிறார்கள். அப்போ தேவன் குறித்திருக்கிற ஐக்கியத்தை ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது, அதை விட்டு வெளியும் போகவே கூடாது. இப்போ இந்த தாலுக்கா பாசஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம், இது ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமணத்தில் இருக்கிறோம், சாமணத்தில் இல்லாமல் இருக்கிறோம். சோத்திரம் அழைப்பு இருக்கிறோம், அழைப்பு இல்லாமல் இருக்கிறோம். ஆனாலும் கூட எப்படி வந்திருக்கிறோம்? எல்லாரும் ஐக்கியப்பட்டு வந்திருக்கிறோம். வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க, வாலிபர் இருக்கிறார்கள், அனுபவம் இருக்கிறாங்க,
கிராமத்தில் உண்டு, வசதி உள்ள உண்டு, யார் எப்படி இருந்தாலும் தேவன் கொடுத்த ஐக்கியம். இந்த ஐக்கியத்துள்ள கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். கூடுமான வரைக்கும் நன்மை செய்ய பார்க்குறேன், முடியலையா யாவரோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லி இப்போ சொன்னாங்கல்லவா 500 ரூபா 100 ரூபா அப்படி சொல்லி கொடுத்தா முடிஞ்சால் கொடுக்குறோம். இல்லை அப்படி ஜாம் பண்ணிட்டாவது நான் யாரோடு எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறேன், எனக்கா ஜாம் பண்ணி கொள்ளுங்க. ஏனென்றால் தேவன் குறித்திருக்கிற ஐக்கியமாய் காணப்படுகிறது. அதனால கர்த்தரே நம்ம ஒரு ஐக்கியத்தை கொடுப்பாரானால் அந்த ஐக்கியத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தடைப்படுத்தவே கூடாது, இடரெல்லாம் இருக்கவே கூடாது. அதனால 4வது தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம். எந்த ஸ்தாபனத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்தந்த இடத்துல அவளுக்கு ஏற்றபடி நாம் எப்படி இருக்க வேண்டுமானால் ஐக்கியமுள்ளவராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. இன்னும் நிறைய பேர் பாருங்கள், ஸ்தாபனத்தை மாற்றுறாங்க, ஊழியத்தை மாற்றுறாங்க, குடும்பத்தை மாற்றுறாங்க, குடும்பத்தை கூட மாற்றிட்டாங்க. 400 பேர் சென்னையில் ஊழியர் மீட்டிங் கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ ஊழியர் மீட்டிங் போயிருக்கிற அங்கே ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும். அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல பிரசங்கியாரும் கூட. அவரை பார்த்தா அவர் இன்னொரு மனைவியோடு இன்னொரு சகோதரியோடு பேசியிருக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், கூட்டிகிட்டு போனவர் அந்த பாஸ்டர் அவர் யார், அந்த அம்மா இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இது மாதிரி யாருன்னு கேட்கும்போது அவர் அந்த அம்மா இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போயிடுச்சு, அதோ பாருங்க அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டார். அந்த அம்மா இன்னொரு ஆளோட பேசிட்டு இருக்குது, இவர் இன்னொரு லேடியோடு பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த அவருடைய மனைவிக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அங்கே வந்து தானே ஒரு விசுவாசியை கூட்டிகிட்டு போய் தனியாக ஊழி ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா. சரி, அது தப்பொன்னுமில்லை வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம். இவர் என்ன பண்ணார்னா, 2 பொம்பளை பிள்ளை 18 வயசு 19 வயசில் வாலிப்பிள்ளை 2 பிள்ளைங்க. அதை விட்டுட்டு நீ மாத்திரம் அவனை கூட்டிகிட்டு போட தெரியுமா, நான் போட மாட்டேனா அப்படின்னு இவர் இன்னொரு சகோதரி கூட்டிகிட்டு இவர் தனியாக போயிட்டார். அந்த அம்மா தனியாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிடுச்சு, இவர் ஒரு அம்மா கூட்டி தனியாக போயிடுச்சு. 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சல்லவா, விசுவாசி பார்த்தாங்க, உங்கள் அப்பனும் சரியில்லை, உங்கள் அம்மாவும் சரியில்லை, நீ உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஆவி இருக்குன்னு சொல்லி 2 பிள்ளையும் துரத்தி விட்டுட்டு ஜெப விட்ட வாடகைக்கு விட்டுட்டாங்க. சென்னையில் நடந்த சம்பவங்க, வாடகைக்கு விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த ஊழியர் கூட்டத்துக்கு அந்த அம்மாவும் வந்திருக்கிறாங்க, ஒருத்தனை கூட்டிகிட்டு அந்த ஊழியர் கூட்டிக்கு இவரும் வந்திருக்கிறாரு. ஊழியர் கூட்டம் விளங்குமா? அதுக்கு தான் என்ன பிரச்சனையார கூப்பிட்டுருக்கிறாங்க. சோதனை நான் பார்த்தேன், இந்த ஊழியர் மீட்டிங் நமக்கு செட் ஆகாது, அதுக்கு வேறு ஒரு ஊழியக்கார் வருவார் சொல்லி கூட்டிகிட்டு போன வரையும் நான் எப்போ திட்டி விட்டுட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். மதுரையில் கூப்பிட்டாங்க, மதுரையில் 40 பாஸ்டர்ஸு. அவர் கூப்பிட்டாரு, ஐயா இங்கே நாங்கள் வயசானவங்க ஒரு 10-15 பாஸ்டர்ஸ் இருக்கிறோம், வயசானவங்க எங்கள் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்போ இருக்கிற வாலிபெல்லாம் இனத்தையோ பாடிக்கிட்டு இடத்தையும் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சோதரா சட்டைக்கிட்டெல்லாம் பார்த்தா தீக்காக்காரனை விட மோசமாக வரானுங்க. பார்த்தா எவனையோ ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வரானுங்க. அதனால் நீங்கள் வரணும், ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுங்கய்யா அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அவனையும் நீங்களே சொல்கிறீங்க வேறு ஒருத்தி எவனையோ கூட்டிகிட்டு உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அந்த மீட்டிங் நான் என்ன பிரசங்கம் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் அங்கே மதுரையிலே ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தா மொத்தத்திலேயே அது ஐக்கியம் இல்லை, அது எங்கேயோ கேடு விளைவிக்கிறது, எங்கேயோ பிரச்சனை உண்டாக்குகிறது. சோதரம் அதனால ஒரு மனைவியோடு இருக்கிற நல்ல ஒரு போதகராக வாழணும். சோதரம் மனைவி குற்றம் சாட்டப்படாத, கணவனு குற்றம் சாட்டப்படாத. சோதரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க, அவனோட பிரசங்கம் நிறுத்திட்டாங்க. இந்த அம்மா கீழே இருந்துட்டு பாசம்மா அப்படி விசுவாசியில் திரும்பி பார்க்குறாங்க. குடும்பத்தை நடத்த தெரியாதவன், யோசிச்சம் இல்லாதவன், நீ என்னைய பிரசங்கம் பண்ணுற இறங்கிட்டாங்க. உடனே அங்கே இருக்குதான் நான் சபையில் ஒரு மூத்த விசுவாசி, ஐயா கீழே இறங்கி வாங்கியா பேசிக்குவோம் அப்புறம் பிரசங்கம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாருங்கள். விசுவாசி ஊழிக்காரர் பேசிக்கலாம், கீழே இறங்கி வாங்கி சொல்லி அந்த ஊழியமே போச்சுங்க, ஊழியமே போச்சு. அப்புறம் உட்காந்து பஞ்சாயம் பேசுகிறாங்க, அவனோட விஷயத்தெல்லாம் சொல்லியா நீயே. அப்புறம் பாசங்கள்லாம் விட்டுட்டானுங்க, வாயா போயின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா உட்காருமானிங்க என்னம்மா பேசுகிறேன்னு சொல்லி குடும்பமே சீரழிஞ்சு போய் பிள்ளைங்க சீரழிஞ்சு எத்தனை காரியங்கள் எல்லாம் நடந்து கொடுக்குற காலகட்டத்தில் சோதர ஊழியக்காரருக்குள்ளே என்ன இருக்க வேண்டுமானால் நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், கண்டிப்பு இருக்க வேண்டும். ஊழியர் இப்போ எல்லாம் கூடி வரோம், நம்ம ஒவ்வொருத்தரும் சாமனமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பு இருக்க வேண்டும், ஐக்கியத்தில் கண்டிப்பு இருக்க வேண்டும். யார் வேணாலும் வா யார் வேணாலும் போன்னு சொன்னால் அது ஐக்கியம் இல்லை. சோத்திரம் அது நமக்கு தேவையும் இல்லை. இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேரானாலும் நல்ல தேவ மனுஷனாக, நல்ல குடும்ப தலைவனாக, நல்ல போதகராக, யோக்கியமுள்ள ஊழியக்காராய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாழ முடியலையா, உனக்கு இந்த இடம் தேவையில்லை, நீ போய் தனியாக போய் ஆரம்பிச்சுக்க, கோபுரத்தை கட்டு, பிரச்சனையே இல்லை. இருக்கிறவர்களுக்குள்ளே உத்தமமாக வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது.
ஊழிக்கார மனைவி ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த ஊழிக்கார வாழ்ந்தது போதும் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கூறுகட்ட பாஸ்டர் ஆமேன் அப்படியே செய்யுங்க சொல்லி எதுக்காக ஜெபம் பண்ண தெரியாம அவர் ஆமேன் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன பாசு மனைவியெல்லாம் பாசு மனைவியே கிடையாது. ஸ்தோத்திரம். மொத்தத்தில் இதில் பிழைச்சிக்கலாம், நமக்கு ஒரு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் சொல்லி ஏதோ வந்து உட்காந்துட்டு முக்காடு போட்டுட்டு மூச்சு மணி அழுதுட்டு போகிறாங்களுடைய யோக்கியமான பாசஸ் மனைவியில் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. உங்கள் வட்டாரத்தை நான் சொல்லி நான் உசுரோட போகணும் அல்லவா, அதனால் நான் அதுக்கு வரல, அதனால் அந்த சப்ஜெக்ட் நான் பேச வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அந்த அம்மாவுக்கு பாருங்கள், சும்மா சாணி பொறுக்கிட்டு குப்பை அள்ளிட்டு விறகு பொறுக்கிட்டு காட்டுக்குள்ளே கட்டங்கரைந்த அவங்களெல்லாம் ஆண்டவனை அழகுபடுத்தி லட்சணமாக வச்சுருக்கிறாரு. பாசமான பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காவது ஒரு தகுதியை நடக்க வேண்டாமா? 4 விசுவாசி இருந்தால் பாசமான வாய் நிறைய கூப்பிடுறாங்களே சோதனை, அதுக்காவது ஒரு யோக்கியமாக நடக்க வேண்டாமா? சோதனை எப்போ பார்த்தாலும் புருஷனை பார்த்து நீங்கிறது நாங்கிறது சோதனை. இப்போ பேச போனால் பாஸ் இருக்காரு கேட்டால் அந்தாளா போயிருப்பான், அந்தாலும் என்ன விஷயம் கடைசி வரைக்கும் சொல்கிறதே இல்லை, என்ன விஷயம் சோதனை. அந்த ஆளை தேடி இந்த ஆள் வந்துட்டார், வாயா. பார்த்தீங்களா பாசமாக பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள். அப்போ அந்த அந்த லட்சணம் எப்படி இருக்கா, சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால தேவன் குறித்த ஐக்கியத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இனி காலம் இல்லை, கர்த்தருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. மேசியா வரும்போது வரட்டும், மேசியா நமக்கு இல்லை, அது யூதனுக்கு. நமக்கு வருகிறவர் மணவாளனாய் வரப்போகிறார். அதுதான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில் புறஜாதியாராகிய நம்மை எடுத்துக்கொள்ளத்தான் அவர் மணவாளனாய் வரப்போகிறார். காலமணி இல்லை, அதில் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், இன்னும் நீதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் பார்த்து 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 வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 4வது காரியம். 5வது காரியத்தை ஒரு வசந்த வாசிருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்க 1 பேதுரு 1:11 தானே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்ன வாசிக்கிறோம்? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 5வது காரியம் கேட்டால் தேவன் குறித்திருக்கிற பாடு, தேவன் குறித்திருக்கிற பாடு. அந்த பாடுகளில் தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாராம் அந்த வசனத்தில் பாருங்க. கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும். அப்போ பாடு எங்கே இருக்கிறதோ, எங்கே பாடுபடுகிறோமோ அந்த பாடுகளுக்குள்ள தான் கர்த்தர் முத்துக்களை வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய மகிமை. அதில் வாசிக்கிறோம், முன்குறித்திருக்கிற பாடுகள். தேவன் குறித்திருக்கிற பாடுகளை எந்த ஊழியக்காரன் பாடுபடுகிறாரோ அங்கே முத்துக்களை எடுக்கலாம். தேவநாமம் மகிமைப்படும், தேவ மகிமை வெளிப்படும், தேவனுடைய காரியம் வெளிப்படும், ஜெயம் உண்டாகும். ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் இருண்ட காலத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அவன் உயிரோடு இருக்கிறான், காலம் இருண்ட காலம், அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் இருண்ட காலத்திலையும் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். பாடுகள் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஊழிக்கார பாடுபட சொன்னால் சாமியார் பட்ட 101 பாட்டையும் பாடி முடிக்கிறாங்க. பாடுபட சொன்னால் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டு பாடுறது வேற, பாடுபடுறது வேற. ஊழிக்காரர்கள் சோத்திரம், நீங்கள் பாட்டு பாடாட்டியும் தெரியும் பரவாயில்ல, பாட தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆனால் அவசியம் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். ஏன் பாடுபட்ட வேண்டுமானால் அந்த பாடுகளுக்குள்ள தான் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய மகிமையை வைத்திருக்கிறார். மகிமை வெளிப்பட வேண்டுமானால் பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அது இருண்ட காலமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இருண்ட காலத்திலையும் நான் பாடுபடும் போது ஒருவேளை அது சரீரத்தில் உள்ள பாடுகளாக இருக்கலாம்,
குடும்பத்தில் வர பாடுகளாக இருக்கலாம், ஊழியத்தில் வர பாடுகளாக இருக்கலாம், சபையாரோடு பாடுகளாக இருக்கலாம், சாமணத்தோடு பாடுகளாக இருக்கலாம், அல்ல சாமணத்தை இல்லாதனால பாடு இருக்கலாம், அல்ல சாமணத்தில் இருக்கிறனால பாடுகள் இருக்கலாம். எந்த பாடு வந்தாலும் அந்த பாடுகளிலே ஒரு ஊழியக்காரன் ஜெயம் பெற்றே ஆக வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ பாடு பட 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 தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டு பிரகாசிக்கும்படிய கதை செய்கிறார். பாடுகளில் தான் நமக்கு நிதானம், பக்குவம், தெய்வீக சுபாவம் இதெல்லாவற்றை பெற்று நாம் செழிப்புள்ள நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பாடுகள் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. செழிப்பான செய்தியை வாழ்ந்தவர்களுக்கு பவுலின் உபதேசத்தை படித்திருக்க மாட்டாங்க. செழிப்பான செய்தியிலே வாழ்ந்தவர்களுக்கு பவுலின் உபதேசத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் தேவன் குறித்திருக்கிற பாடுகள் அவசியமாக இருக்கிறது. எது அவசியம் இல்லையோ பாடுகளை பார்த்து வான்னு கூப்பிடணும். வான்னு கூப்பிடணும். ஒரு மாதம் எந்த பாடு வரலையே, அப்போ எங்கேயோ சாத்தான் எனக்கு கொல்லி வைக்கிறான் அப்படி சொல்லி பாடுகளை என்ன செய்யணும்? கூப்பிடணும். பாடுவே வா, பாடுகளை வா, எத்தனையோ பாடு வந்துருச்சு, இனிமேல் எனக்கு என்ன பாடு வரப்போகுது வா அப்படி சொல்லி பாடுகளை நாம் பாடுகளை பட 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 நமக்கு என்ன உண்டாகிறது? பக்குவம், நிதானம், தெய்வீகம், தெளிவு, தெய்வீக சுபாவம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல வைக்க தேவன் நல்லவராய் காணப்படுகிறார். ஆறாவது ஒரு காரியத்தை வாசித்துருங்க, நான் முடிக்கிறேன். 24 ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 24:14. 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, போதுங்க. 24ஆம் 14ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? தெளிவாக சொல்றாரு, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடியென்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தேன். அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற நபர் சோத்திரம். ஆபிரகாமுக்கு எலிசாரிப்பு நல்லா தெரியும். எப்போ புறப்பட்டானோ அப்போவே இந்த வேலைக்காரன் வந்து கொண்டே இருக்கிறான். அவனை நம்பி ஒரு வேலையை பொறுப்பாக கொடுக்குறாரு சோத்திரம். ஆபிரகாமுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எலியாசாரை நம்பி சொல்கிறாரு, என்னுடைய மகனுக்கு நீ ஒரு பெண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லி சோத்திரம். அந்த எலியாசர் அதே போல் ஒரு ஜபம் பண்ணுறான். என்ன ஜபம் பண்ணுறான்? என் எஜமானுக்கு நீ அனுக்கிரகம் பண்ணும்படியாக எஜமானு என்னை நம்பி இருக்கிறாரு, நான் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கணும்னு சொல்லி சோத்திரம். தேவன் குறித்திருக்கிற நபராக இந்த எலியாசார் வெளிப்பட்டார். அதனால என்னுடைய எஜமானுக்கும் என் எஜமானுடைய மகனுக்கும் சோத்திரம் நீர் நியமித்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பெண்ணை நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அதனால அங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சோத்திரம் தேவன் குறித்திருக்கிற நபரோடு கூட நாம் நல்ல சோத்திரம் ஒரு தெய்வீக உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் திருமணம் பண்ணுகிறார்கள், அவளெல்லாம் இஷ்டம் போல் பண்ணுகிறார்கள். ஸோ அது கத்தரால் வந்ததான்னு மேலே போட்டிருக்கிறாங்க. ஆனால் கத்தரால் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கி இருக்க ஊழியக்காரர்கள் அன்றைக்கெல்லாம் பரிசுத்தமான்கள் திருமணத்தை பண்ணி வச்சார்கள். வறுமை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், சோத்திரம் அவ்வளோ தெய்வீகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கத்தர் சோத்திரம் நிறைய டவுரி எங்கே நிறைய கொடுக்குறாங்க, எங்கே அழகாக இருக்குது, அது சாயங்கையும் பூசிட்டு வந்திருக்கோம், அது பின்னால் தான் தெரியும். சோத்திரம் முடிக்கெல்லாம் பூசிட்டு வந்திருக்கோம், பின்னால் தெரியும். அதுக்கு பிறகு சண்டை வர்றது அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தாலும் எல்லாம் பணம் வசதி வாய்ப்பு. எதுக்கு நீ 5 லட்சம் கேட்குறேன்னு கேட்டால் இடம் வாங்கியிருக்கிறேன் ஜேபேடு கட்டணும், இடம் வாங்கியிருக்கிறேன்னா ஜேபேடு கட்டணும். அதுக்கு ஜேபேடுக்கு என்ன செய்யணும்? அந்த அம்மா வீட்டில் என்ன செய்யணும்? பணத்தை கொண்டு வரணும். இடம் வாங்கியாச்சு, ஜேபேடு கட்டியாச்சு, இப்போ இதுக்கு டவுரி வாங்குற மைக் செட் இல்லையா, கீபோர்டு இல்லையா, அதுக்காக டவுரி பார்த்துங்க. அது இன்றைக்கி இருக்க ஊழிக்காரெல்லாம் பெரிய குடும்பத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறல. ஒத்த பிள்ளை இருக்குதா, அங்கே தான் அங்கே பணம் காசெல்லாம் இருக்குமல்லவா. ரிட்டையர்ட் ஆனாலும் கடைசி வரைக்கும் ஏசுனாரே கைவிட்டாலும் மனைவி பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. பென்ஷன் எல்லாம் வாங்கி ஊழியத்தை கட்டுறாங்க. கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எப்பங்க கொடுத்தாருங்க? உங்கள் மனைவி வீட்டில் கொடுத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கத்தர் கொடுத்தான்னு சொல்லுகிறோம்.
இல்லை. தேவன் குறித்திருக்கிற நபர். ஆபிரகாமுடைய நம்பிக்கை பாத்திரமாய் நடந்து கொண்டதான எலியாசார் ஜெபிக்கிறார், என் எஜமானுக்கு ஏற்றபடி அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு துணையை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி போகிறார். அதே போல் கர்த்தர் அதே போல் செய்தார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணு. கர்த்தாவே, ஒரு காலத்தில் நம்ம வந்து ஊழிக்கார நல்லா ஜாமனி இருக்கிறோம். என்ன ஜாமனி இருக்கிறோம்? அந்த ஆத்துமக்களை தாங்க ஆண்டவர் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோடு வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆத்துமகன் நாலா பக்கந்து வரட்டும், கிழக்கிலேருந்து மேற்கிலேருந்து வடக்குலேருந்து கூட்டம் கூட்டமாக வரட்டும், குடும்பமாக வரட்டும், அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்க சொல்லி ஜெபம் பண்ணி ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. இப்போ ஆத்துமாக்கள் வந்த பிறகு சபையில் 7 நாள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஊழி வளர்ந்துட்டே இருக்கிறது. ஊழி வந்த பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நம்ம ஜெபத்தை மாற்றி ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த விசுவாசி எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, தலைவலியாக இருக்குது, இவனாலும் பெரிய குழப்பமாக இருக்குது, இவன் சாத்தாங்கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஜெபத்தை மாற்றி பண்ணுறோம். அன்றைக்கி என்ன பண்ணணும்? ஆத்து மக்களை தாங்கன்னு ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஆத்து மக்களை எடுத்துக்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். காரணம் என்ன? 2 பேருக்கும் ஒத்து போகலை. ஆகினால தேவன் குறித்திருக்கிற நபரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அமைக்க, குடும்பத்தை அமைக்க, சபையை அமைக்க நாம் எப்பொழுதும் நல்ல தெய்வீகமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 7வது ஒரு காரியத்தை வாசிங்க. 7வது ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படி விளக்கத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு அது உங்களுடைய கெப்பாசிட்டியில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. போதுங்க. நீ இளவயது உள்ளவனாக இருந்தபோது, அப்புறம் நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது. இளவயது, முதிர் வயது. இளவயது முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன வந்துருச்சு? முதிர் வயது வந்தது. முதிர் வயது முடிஞ்சு போனால் என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுது. அப்படியானால் தேவன் குறித்திருக்கிற மரணம். 7வது காரியம், தேவன் குறித்திருக்கிற மரணம். பிலிப்பியர்கள் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் முடிச்சிடுறேன். 20-21 வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். ம் 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 போதுங்க. அப்படி என்ன சொல்ல வர்றாரு அங்கே கடைசியா? மிகுந்த தைரியம், ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமை படுவார் என்று. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு அது. 7வது காரியம், தேவன் குறித்திருக்கிற மரணம். தேவன் குறித்திருக்கிற மரணம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ ஆரம்பத்தை காட்டிய முடிவு தான் நல்லது. ஒரு மரணம் தான் நம்முடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதும் சாட்சி கொண்டு வருகிறது மரணமாக இருக்கிறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வீட்டு விட்டு வெளியே போனார். எப்போ அந்த நாய், சாதுவாக இருக்கிற நாய், சோத்திரம், அவர் என்ன நினச்சோ, இவர் ஆவி நிறைஞ்சாரோ இல்லையோ, நாய் ஆவி நிறைஞ்சு அவர் கடித்து செத்தே போனார். யார? ஊழிக்காரர். நாய் கடித்து செத்து போனாருங்க. சோத்திரம். கும்பகோணத்தில் ஒரு ஊழிக்காரர் நல்ல ஜெப வீடு கட்டி, நல்ல வீடு வாசனம் கட்டிட்டு, கட்டின ஜெப வீட்டிலேயே இவர் நடு ஜெப வீட்டில் வானத்துக்கு பூமிக்கு தொங்கிட்டார். ஊழிக்காரர். சோத்திரம். ஒரு ஊழிக்காரர் எழுதி வச்சுட்டார், கடன் அதிகமாகி போச்சு, அதனால் என்னுடைய மரணத்துக்கு யார் காரணம்னு சொல்லி நல்ல மனுஷன் எழுதி வச்சுட்டு செத்து போனார். எழுதினது நல்லது இல்லை இல்லையா? எழுதாமல் போயிட்டார் வச்சுங்க, குடும்பத்தை பிடிச்சி போயிருப்பானே. கர்த்தருக்கு சோதனம். எத்தனை ஊழிக்காரர்கள் நல்ல ஜெபம் பண்ணி தான் போகிறாங்க. ஆண்டவரே எங்களுடைய பிரயாந்த வாய்க்க பண்ணுங்க, எங்களோட கூட சொல்லி ஜெபம் பண்ணி போய் புளி மரத்தில் முட்டுன்னு எத்தனை ஊழிக்காரர்கள் குடும்பங்கள். சோதனம். ஆகினால கடைசியில் தேவன் குறித்திருக்கிற மரணம். அது கூட நம்ம ஜெபம் பண்ணணும். எப்போ? வாலிபத்திலையா? ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி இள வயதாக இருந்தேன், இப்போ என்ன ஆகிட்டேன்? முதிர் வயது வந்துட்டேன். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ரெடியாக இருக்கிறேன். எதற்கு? மரணத்துக்கு. அப்போ மரணத்திலையும் தேவன் குறித்திருக்கிற மரணமாய் காணப்பட வேண்டும். நாம் எப்படி ஊழி செஞ்சோமோ, எப்படி குடும்பம் நடத்துகிறோமோ இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை முடிவிலே நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டுமானால் அது தேவன் குறித்திருக்கிற
மரணமாய் காணும். 7 காரியம். 1 குறித்திருக்கிற தேவன் குறித்திருக்கிற இடம். 2வது தேவன் குறித்திருக்கிற சொல்லுங்களேன் அழைப்பு. 3வது தேவன் குறித்திருக்கிற 4வது தேவன் குறித்திருக்கிற ஐக்கியம். 5வது தேவன் குறித்திருக்கிற பாடுகள். 6வது தேவன் குறித்திருக்கிற நபர். 7வது தேவன் குறித்திருக்கிற மரணம். 7 காரியம். இந்த 7 நீங்கள் மல்டி ஆக்கிக்கலாம். 7 நீங்கள் 14 ஆக்கலாம், 21 ஆக்கலாம், சபை கொண்டு போகலாம். அதை உட்கார்ந்து வேதத்தை படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து தேவ படித்து சோதரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் தந்தார். எனக்கு 7 பிள்ளைகள் உண்டு. 5 பிள்ளைகள் முழு நேரம் ஊழியம் செய்து கொடுக்கிறார்கள். சோதரம். நல்ல குடும்பம். சோதரம். நான் 40 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறேன். ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறேன். சோத்திரம். இது வரைக்கும் என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதிகமாக கோவப்படுவேன், ஆனால் நான் அடித்தது கிடையாது. சோதரன். என் பிள்ளைகளையும் எசேக்கியேல் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் நீ போதும், நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் தாயும் கற்பதை ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நீ வேலை செஞ்சது போதும், சம்பாதிச்சது போதும்னு சொல்லி ஊழியத்துக்காக அவருடைய சகோதரன் மார்ட்டின் அவர் இங்கே தான் இருக்கிறார். அவரும் புருனையில் ஒரு கம்பெனிக்கு அதிபதியாக வேண்டிய சூழ்நிலையில் போதும் இதெல்லாம் நான் எங்கேயோ கொண்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஊழியத்து கொடுத்தோம். பிள்ளைகளும் மருமகனும் ஊழி செய்கிறார்கள், மகனும் ஊழி செய்கிறார்கள். கத்த இந்த ஊழியத்தில் 40 வருஷ இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் இம்மட்டுமாய் கத்த நடத்தினார். பாடுகளும் போராடி இருந்த அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கத்தோடைய ஊழி செய்ய கத்த அழைத்தார். கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒருவேளை என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியல, அதனால் என்னை அழைத்து எனக்கு நேரத்தை நிறைய நேரம் கொடுத்து நிறைய வசனம் கேட்கும்படியாக நிதானமாய் பொறுமையாக இருந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் அம்மாக்களுக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாக சபையின் சார்பாக நன்றி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.